அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, 3 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வேக வைக்கும் போது வேறு உப்பு சேர்த்துருப்போம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாதுளப்பழம் இருந்தால் அது கூட கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா மட்டும் கீறி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம தயிர் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே இளஞ்சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக எந்த ஊறுகாய் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.